குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எவ்வளோ ஒரு அழகான வசனம். நல்லா நீங்கள் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்போது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நம்ம இந்த நாட்களில நன்மையை தேடிட்டு போறோமா இல்ல தீமையை தேடிட்டு போறோமா நமக்கே தெரியல. சோ நிறைய பேரு நன்மையை தேடிட்டு போறோம்னு சொல்லி தீமைக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. அஹ் அஹ் நன் தீமையை தேடிட்டு போகும்போது கர்த்தர் கண்டிப்பா நடுவுல எதுவுமே செய்ய மாட்டாரு. அவன் நமக்கு அப்போது நீங்கள் சொல்லுகிறபடியே செய்யணும்னாக்கா நாம் சொல்லுகிறபடியே செய்வார். நன்மையை தேடும்போது நாம் சொல்லுகிறபடியே அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல எந்த காரியம் உங்களை ரொம்ப அழுத்தி உங்களை உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்கிறதோ விட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அதே மாதிரி நன்மையை தேடுங்க, தீமையை வேண்டாம். எந்த தீமையும் தேடாதீங்க, அது நமக்கு உபயோகப்படாது. அப்படின்னு இந்த வசனத்தை வைத்து இந்த காலை நேரத்துல நம்ம அனைவரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இயேசு சுவாமி நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில இயேசு சுவாமி ஆண்டவரே, தீமையை தேடிக்கொண்டு போகிற ஒருத்தரையும் நிறுத்தி போடுங்க ஏசப்பா. நன்மையை தேடி போக உதவி செய்யுங்க. நாங்க நன்மையை செய்யும் போது ஆண்டவரே, நன்மையை தேடி போகும்போது அப்பா, நாங்க சொன்னபடி நீ செய்கிற தேவனா இருக்கிறீரே. இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தாரும், படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாருமே புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பிசினஸ் செய்யறவங்க எல்லாருமே புரிந்து கொள்ளட்டும். வேலைக்கு போறவங்க ஒருத்தரும் புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, தீமையை செய்கிறதுனாலே அது எங்களுக்கு தீமையாய் முடியும் என்பதை நாங்க தீமைக்குள்ள போகாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக இயேசப்பா. ஏனென்றால் ஆண்டவரை நாங்க சொல்லுகிறபடியே செய்கிற தேவனா இருக்கிறீரே சுவாமி. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களில கொடுக்கிறோம். முதியோர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பெரியவர்களையும் சுவாமி, பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே வியாதியாய் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொட்டு சுகப்படுத்துங்க ஏசப்பா. விடுதலை தாங்க ஆண்டவரே. அதே மாதிரி இயேசு சுவாமி ஆண்டவரே, வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக, விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக, பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் ஏற்ற நேரத்துல அவங்களுக்கு அற்புதங்களை செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே யாராவது இன்டர்வியூக்கு போறாங்கனாக்கா உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. கர்த்தர் ஒவ்வொரு மிஷினரிமார்களோடும் ஆண்டவரே, ஊழியக்காரர்களோடும் நீர் இருங்க. எங்க தேசத்துல கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கட்டும். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக இயேசு சுவாமி. உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த நாளை கடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பண கஷ்டத்திலும் கடன் பிரச்சனையிலும் ஆண்டவரே ஏசாமி, ஆண்டவரே குடியிலும் போதையிலும் பாவத்திலும் விழுந்து கிடக்கிறவங்களை, தீமையில விழுந்து கிடக்கிறவங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரம் ஆண்டவரை ஒருத்தரையும் தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. நன்மையை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன். தீமையை அல்ல நன்மையை தேடி போகும்போது நாம் சொல்லுகிறபடி கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. God bless you all. Thank you so much. Have a blessed day.